முத்தழகுக்கு ஒரு வழியா தான் பிரெக்னெண்டா இருக்கோங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சுச்சு, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்தழக சமாதானம் பண்றதுக்கு பூமி எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா முத்தழகு, உங்களால எனக்கு மிஞ்சினது அவமானம் மட்டும்தாங்க. 2 தடவை டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணியாச்சு. அஞ்சலி முழுகாம இருக்காங்கன்னு வந்துருச்சு. இதுக்கு மேலயும் உங்களை எப்படி என்ன நம்ப சொல்றீங்க? உங்களை பார்க்க பார்க்க நீங்க செஞ்ச துரோகம் மட்டும்தாங்க எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்க. முத்தழகு, அஞ்சலிக்கு பாவம் பார்த்து என் வாழ்க்கையில ஒரு இடம் கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அந்த தப்ப என்னால சரி பண்ண முடியாது. ஆனா என்னோட அன்பு எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான். நீங்களே நினைச்சாலும் உங்களுக்குள்ள இருந்து என்ன பிரிக்கவே முடியாது முத்தழகுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பூமி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரி முத்தழகு அடிக்கடி மயங்கி விழறாங்க. அவங்களுக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கு. ஏதாவது டேப்லெட்ஸ் கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ஏதோ பிரச்சனை போலன்னு கேக்குறாரு. கூட்டிட்டு வந்தா பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாத்திரலாமே அப்படின்னு டாக்டர் சொல்ல, நல்ல நிலைமையில இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேன். இப்போதைக்கு டேப்லெட் கொடுங்க, எப்படியாவது போய் சேர்த்தர்றேன்னு சொல்றாரு. டாக்டரும் சில டேப்லெட்ஸை எழுதி கொடுக்குறாங்க. முத்தழகு வீட்டுக்கு வந்தாடுறாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி வந்து சாவி கொடுக்குறாங்க, வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. நானும் ஊருக்கு கிளம்புறேமா, எனக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு தரியா அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க பாட்டின்னு உள்ள கூட்டிட்டு போக, உள்ள கூட்டிட்டு போனோம்னா திடீர்னு முத்தழகு மயங்கி விழுந்துடுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்து நம்ம பாட்டி நாடிய பிடிச்சு பாக்குறாங்க. முத்தழகு முழுகாம இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு முத்தழக எழுப்புறாங்க. காப்பி தண்ணி வேணாமா, சர்க்கரை ஏதாவது இருந்தா கொண்டு வா, சேதி அப்படி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பாட்டி இருக்க போது, எல்லாம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு ரொம்ப வெறுப்பா பேசுறாங்க. இல்ல முத்தழகு, இனிமேல் தான் உன் வாழ்க்கையே ஆரம்பிக்க போது. குறை இருக்குன்னு குத்தி காட்டின எல்லாரும் முன்னாடியும் நீ தலை நிமிர்ந்து நடக்க போற. ரெட்ட நாடி துடிக்குது முத்தழகு, நீ அம்மாவாக போற. பேச்சி அம்மாவோட வாரிச உன் வயித்துல சுமந்துட்டு இருக்க. நீ முழுகாம இருக்க முத்தழகு அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. நிஜமாவா பாட்டி சொல்றீங்க? இது உண்மைதானா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க முத்தழகு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா போட்டோ பக்கத்துல நின்னு கும்பிட்டு, என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சுமா, இது போதும் எனக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. பாட்டியும் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. நீங்களே நினைச்சாலும் உங்களுக்குள்ள இருந்து என்ன பிரிக்க முடியாது முத்தழகுன்னு பூமி சொன்னத நினைச்சு பாக்குறாங்க. பூமி கடையில பழம் பூன்னு வாங்குறாரு. உடனே அந்த கடையில இருக்கிறவரு, என்ன தம்பி உங்க ஒய்ஃப் முழுகாம இருக்காங்களா, எத்தனை மாசம்னு கேக்குறாரு. பூ பழம் வாங்கினாலே இதுதானா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பூமி சொல்றாரு. அந்த கடைக்காரர் அதுக்கப்புறம், இந்தாங்க தம்பி, இது திரட்ட பால்ல செஞ்ச ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டை கொண்டு போய் உங்க ஒய்ஃபுக்கு கொடுங்க. என் பொண்டாட்டி ரொம்ப கைராசிக்காரி, அதனால எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு சொல்லி அந்த ஸ்வீட்டை பூமி கிட்ட தராரு. அப்படி ஏதாவது நல்ல விஷயமா இருந்தா கண்டிப்பா வந்து உங்ககிட்ட முதல்ல சொல்றேன் அப்படின்னு பூமி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. முத்தழகுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதை யார்கிட்ட முதல்ல சொல்ல போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.